வணக்கம் உறவுகளே! தேர்தல் முடிவுகள பற்றிய அப்டேட்டுகள பார்க்கலாம். ஆக்சுவலி இதில மிக மகிழ்ச்சியான விஷயம், ரொம்ப சங்கட்டமான விஷயம், எதிர்பார்ப்பு, எதார்த்தங்கள், மிகப்பெரிய திருப்பங்கள் அப்படின்னு இந்த எலக்ஷன்ல சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. 2024 7 கட்டமா தேர்தல் நடந்து முடிஞ்சது. அதில ஃபர்ஸ்ட் கட்டமா நம்மளுடைய தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில 40 லோக்சபா தொகுதியில் தேர்தல் நடந்துச்சு. மொத்தம் இதில எத்தன வேட்பாளர்கள் இந்த களத்தில இருக்கிறாங்க அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நியர் பார்த்தா 950 வேட்பாளர்கள் பங்கேத்துக்கிறாங்க. சரி. இது மேக்ஸிமம் எப்படி இருக்குது அப்படின்னா, இது நியர் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கு நடந்த நிலவரத்த தான் நம்ம இப்ப பேசுறோம். இப்ப என்ன அப்படின்னா, அ இது மிக முக்கியமா பார்க்க வேண்டியது தமிழ்நாடு. தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா, மும்முனை போட்டியா இருந்துச்சு. திமுக, அதிமுக, பாஜக. இதுல இதன்படி தான் அவங்க தேர்தல் களம் கண்டாங்க. அதுல வாக்கு சதவீத அடிப்படையில இப்ப எத்தன வாக்குகள் வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய இப்போ எண்ணியிருக்கக்கூடிய எண்ணிக்கைய வச்சு அவங்க கணிக்கிறது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி அப்படிங்கிறது 46.3% இருக்கும் அப்படின்னு, அதிமுக அப்படிங்கிறது 21.0% இருக்கும்னு, பாஜக 18.9%ம் மற்றவைகள் 13.8%களும் பெறும் அப்படின்னு ஒரு தோராயமா ஒரு கணக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி ரைட் ஓகே. இது எது இது இது பக்கம் இருக்கட்டுங்க. ரைட் ஓகே. இனி ஃபர்ஸ்ட் நடந்தது என்னன்னா, 2019ல 2019ல திமுக பார்த்தீங்கன்னா, 38 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கே ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க. அப்போ இவங்களோட வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்துச்சு? திமுகவோடது, ஏடிஎம்கேவோடது, பாஜகவோடது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, ஈரோடு பார்த்தீங்கன்னா, திமுக 53.15% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இதே பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே 30.57 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இதே பார்த்தீங்கன்னா, பாஜக 5 இடத்துல போட்டியிட்டு வெறும் 3.62% வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. ஆனா, டோட்டலாவே இப்ப இது மாறிக்குது அப்படிங்கிறது தான் இங்க மிக முக்கியமான விஷயம். எப்படி மாறிக்குது அப்படின்னா, டிஎம்கே ஒரு 6லிருந்து 7% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. ஏடிஎம்கே அப்படிங்கிறது 30% இருந்து 30.57 அப்படின்னா 31%லிருந்து 21%க்கு வந்திருக்கு அப்படின்னா 10% வாக்குகள் டோட்டலா குறைஞ்சிருக்குது. 1. அண்ணாமலை சொன்னாரு, கண்டிப்பா நாங்க இரட்டை இலக்க சதவீதத்தில தமிழ்நாட்டில எங்களுடைய வாக்குகள் இருக்கு, வாங்குவோம் அப்படின்னு சொன்னாரு. அதேபடி பார்த்தீங்கன்னா, நியர் அபவுட் அவங்க அதைய கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்ப நிசர்த்தமான உண்மையா இதுவரைக்கும் நடந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில அவங்க 2 டிஜிட்ட பாஜக கடந்துருச்சு அப்படிங்கிறது. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா 11 இடங்கள்ல டிஎம்கேக்கு அடுத்ததா பாஜக இருக்குது. எதைய ஏடிஎம்கேவ பீட் பண்ணி முன்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே இங்க பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே காலையில எனக்கே ஒரு ஷாக்கா போச்சுங்க. வாரணாசியில ஆக்சுவலி காங்கிரஸோட இவரு அஜய் ராய், நரேந்திர மோடி விட 6000 வாக்குகள் முன்னாடி இருந்தாரு. நரேந்திர மோடி பின்னடைவு சந்திச்சார் வாரணாசியில. ஃபர்ஸ்ட் காலையில நீரவ் பாட்டில் காலையில நடந்த சுற்றுகள்ல. அதுக்கப்புறம் அடுத்த சுற்றுகள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயிரக்கணக்கில வந்துட்டாரு. நீரவ் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டார் அப்படிங்கிறது உண்மையாலுமே அதிர்ச்சியான விஷயம். இதிலிருந்து நம்ம ரொம்ப பல விஷயங்கள ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இதிலிருந்து பல விஷயங்கள கத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீரவ் பார்த்தீங்கன்னா 543 தொகுதிகள். மொத்தம் பார்த்தீங்கன்னா, 272 இடங்கள நாம கைப்பற்றணும். ஒரு கட்சி, எதிர்க்கட்சி, ஆளும் கட்சி அப்படிங்கிறது 272 தொகுதிகள கைப்பற்றினா அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஈரோடு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பு பாஜக அவங்களோட கூட்டணியோட சேர்த்து மொத்தம் நாங்க 400 இடங்கள பிடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ 272 தொடுவதற்கே ரொம்ப சிரமமா இருக்குது அப்படிங்கிறத நிசர்த்தமான உண்மை. இது ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்போ ஈரோடு பார்த்தீங்கன்னா, இது ஏன் என்ன காரணத்தினால அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறது மக்களுடைய மனங்கள் எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கிறதும், மக்களுக்கு அடித்தட்ட மக்களுக்கு இன்னும் சிறப்பா இன்னும் போய் அவங்களோட விஷயங்கள் சேரணும் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. கண்டிப்பா நாடோட ஜிடிபி முன்னேறிக்குது. மிகப்பெரிய லெவல்ல தொழில்கள் வளர்ந்திருக்குது. மத்ததெல்லாம் வளர்ந்திருக்குதுங்கிறது உண்ம. இருந்தாலும் அப்பர் கிளாஸ் ஓகே. அதை விட்டுறலாம். லோ கிளாஸ் ரைட். அதை நம்ம பார்க்கணும். மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய லெவல்ல இந்த எலக்ஷன
மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிற மிடில் கிளாஸில் அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சதவீதத்தில் பிரித்தா அப்பர் மிடில் கிளாஸ் விட்டுறலாங்க. இந்த இந்த மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸும் லோயரும் தான் இந்த பக்கம் இந்த ட்ரிப்பு மிகப்பெரிய லெவலில் ரோல் ப்ளே பண்ணிக்கிறாங்கிறது உண்மை. அப்போ என்ன அப்படின்னா, அடித்தட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்குது. ஏன்னா அம்பானி ஒரு ஓட்டு தான் போட முடியும். சாதாரணமான ஒரு ஏழையா இருக்கக்கூடிய மனிதனும் ஒரு ஓட்டு தான். இந்த இடத்துல ஓட்டுக்கள் 2மே ஒண்ணு தான். அதுக்கு வேல்யூம் ஒண்ணு தான். இங்க பணக்கார, ஏழை அப்படிங்கிறது நம்மளுடைய ஜனநாயக நாட்டுல இல்ல. அப்ப என்ன அப்படின்னா, இன்னும் கீழ்த்தட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத பாஜக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க மிக முக்கியம். சரி, ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பு கேரளாவுல தட்டி தூக்கிக்குது பிஜேபி. தென் மாவட்டங்கள்ல எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் மாறி இப்போ கேரளாவில் நேரோட் பார்த்தீங்கன்னா திருச்சூரில் நடிகர் சுரேஷ் கோபிநாத் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறது டிக்ளேர் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் தொகுதியில் நேரோட் பார்த்தீங்கன்னா 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அப்போது கேரளாவில் வரலாற்றிலேயே பாரதிய ஜனதா ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. அப்போது ஓட்டு வித்தியாசங்கள்லாம் ரொம்ப மாறிக்குது. ஆனால் வெற்றி வாய்ப்புகளும் அதே மாதிரி மாறிக்குது அப்படிங்கிறத இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது எல்லா மாநிலத்திலையுமே பாஜக அப்படிங்கிறது அவங்களோட வெற்றியை பதிப்பதற்கு கால் ஊனிட்டாங்க அப்படிங்கிறத இதிலிருந்து தெரிஞ்சுக்கணுங்க. மிக முக்கியமான விஷயங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமான விஷயம். இப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கோயம்புத்தூரில் நியரபவுட் பார்த்தீங்கன்னா, இப்போது 11 சுற்றுகள் வந்து எண்ணப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 சுற்றுகள் இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சுற்றுகள் படி வந்து திமுக அப்படிங்கிறது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலையில் இருக்கார். அதை 2வது இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து 1,45,000 வாக்குகளில் அவர் வாங்கியிருக்காரு. அதிமுக அப்படிங்கிறது இந்த இடத்துல மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இரவு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டுகள் வந்து 85,000 ஓட்டுகளை தான் அவங்க கிராஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2வது இடத்துல அண்ணாமலை இருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் என்னென்னது அப்படின்னு பார்த்தா ஈரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 5,5 லட்சம் ஓட்டுகள் தான் எண்ணியிருக்கிறோம். ஈரோடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 13 லட்சம் ஓட்டுகள் வந்து போலாயிருக்குது. இன்னும் அடுத்த சுற்றுகள் போகிற போது தான் நீ நிலவரம் என்னங்கிறது தெரியும். ரைட், ஓகே, நம்ம நிலவரங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். தொடர்ச்சியாக இருங்க. உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.